Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எல்லாருமே போகிற ஃபேமஸான ஒரு கடை தான் வாவ் 99. இந்த ஊட்டி பீப்புள் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பிளைன் சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே இங்கே இருக்கும். இயரிங்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நான் கொஞ்சது மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இது பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாமே இது தள்ளவே நிறைய இயரிங் செட் இதில் வரும். ஜும்காஸ் இருக்கும், அப்புறம் வெஸ்டர்ன் வியர் போடுற மாதிரி இருக்கும், அப்புறம் கோல்டில் இருக்கும், சில்வரில் இருக்கும். ஜும்காஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்கும். நீங்கள் ஒரு இயரிங் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே விசிட் பண்ணுறதுக்கு மஸ்டான ஒரு இடம் தான். கண்டிப்பாக இங்கே வாங்க. நான் லொக்கேஷன் நான் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் இயரிங்ஸோட கலெக்ஷன் மட்டும் இந்த கிளிப்பில் நம்ம பார்க்கலாம். இயரிங் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளிப் பார்க்கறதுக்காக போனோம். கிளிப்பில் இயரிங்கில் எந்த அளவு கலெக்ஷன் இருக்குதோ அதே மாதிரியே தான் கிளிப்லேயும் நிறையா கொண்டு வச்சுருக்காங்க. நாங்கள் போகிறப்போ தான் கிளிப் எல்லாமே அவங்க பிரித்து எல்லா இதுவும் அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அதில் போட்டு அவங்க வச்சிட்ருந்தாங்க. அதனால் கலெக்ஷனுமே நிறையா இருக்குது, அது குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளார் டிசைனில் இருந்துச்சு, அப்புறம் பட்டர்ஃப்ளை டைப்பில் இருந்துச்சு, அப்புறம் ஸ்பாஞ்ச் போட்ட மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எதை வாங்கலாம் எதை விடலான்னு அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். கிளிப்ஸ் இருக்கிற பக்கத்துலேயே இந்த ரிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ரிங்குலையுமே நிறையா ரிங் இருந்துச்சு. ஸோ கேர்ள்ஸ்க்கும் இருக்குது, பாய்ஸ்க்கும் இருக்குது. நம்ம ஃபேன்சியாக போடுறது இருந்தால் ஃபேன்சியாக இருக்குது. அப்புறம் சாரீக்கு நம்ம பெருசாக பூ வச்ச மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய ஐட்டம் இருந்துச்சு. அந்த ரிங்கும் அப்புறம் கைக்கு போடுற அந்த ப்ரேஸ்லெட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோல்டு கலர் ப்ரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பேண்டு வச்சுருக்காங்க. ஹேர் பேண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. கிட்ஸ்லேருந்து உமன்ஸ் வரைக்குமே பேண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ பேங்கிள்ஸோட கலெக்ஷனுமே நிறைய இருந்துச்சு. நம்ம ப்ரேஸ்லெட் தனியாக இருந்துச்சு, பேங்கிள்ஸ் தனியாக இருந்துச்சு, விவி லைஸ் அது இருந்துச்சு. மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கிஃப்ட்டு எல்லாமே இவ்வளோ கலெக்ஷன் இதுக்கு மேலேயே வச்சுருக்காங்க. கிஃப்டெல்லாம் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் நல்லா தான் கிஃப்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கிஃப்ட் இங்கே வாங்கலாம். மேலே ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் கீழே ஒரு செஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். அங்கே வந்தால் ஃபுல்லாமே நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த துணி காய போடுற கிளிப்பு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. கிச்சன் ஐட்டம், அப்புறம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் இதில் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோ போடுறோம், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். டிஃபன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள். டிஃபனில் குட்டி டிஃபன் இருக்குது, அப்புறம் பெரிய டிஃபன் இருக்குது. இது கிட்ஸுக்கு கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். இது குட்டி, அதுக்குள்ளேயே இன்னும் ஒரு குட்டி டிஃபன் இருந்துச்சு. இது எல்லாமுமே ப்ரைஸுமே கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு டிஃபன் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே குவாலிட்டி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு எங்களுக்கு தெரியல. சரி பார்த்தோம், பார்த்துட்டு வச்சிட்டோம். ஸோ இது ஒரு டிஃபன் நாங்கள் எடுத்தோம். இது டிசைனே இப்படி தானா இல்லை அது ஒடுக்குழுந்து போச்சானே தெரியல. இல்லை டிசைனே அப்படி தான் நினைக்கிறேன்னு வச்சுட்டு போயாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த மாப்பெல்லாம் இருந்துச்சு, இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளோர் க்ளீனர் இது எல்லாமே இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாமே இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு,
அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொட்டி வைப்போம்ல அந்த கூடை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு வேறு வேறு டிசைனில் இருந்துச்சு, ஒரே டிசைனில் இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா செட்டாக வச்சுருக்காங்க. ஒரு 12 செட்டு, ஒரு 6 செட்டு அப்படியே நம்ம மொத்தமாக வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மசாலாலாம் கொட்டி வைக்கிறதுக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி தேடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். இந்த ஜக் இருந்துச்சு, அப்புறம் இந்த பிளேட்டு எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிற அந்த கூடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூந்தொட்டி இருந்துச்சு வீட்டில் வைக்கிற மாதிரி. அதில் சைஸ்மே வந்துட்டு சின்னது, பெருசு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது என்னென்னு எங்களுக்கு தெரியல, நாங்களும் எடுத்து பார்த்தோம். ஏதோ ஒரு மூடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னென்னு தெரிலன்னு அப்படியே வச்சுட்டோம். உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பெரிய மூடியும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, எடுத்து பார்த்தோம். அப்புறம் என்னென்னு தெரியல அப்படின்னு வச்சுட்டோம். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸு தான். இதான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை இந்த ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி கூட அந்த மாதிரி தான் வேணும்னா இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது. கலர்ஸ்க்கும் பஞ்சம் இல்லை, கலெக்ஷனுமே பஞ்சம் இல்லை. அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட. ஹை ரேஞ்சில் இருந்தால் கூட நம்ம யோசிக்கலாம். இங்கே அஃபோர்டபுளுன்றப்போ கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட் எங்களுக்கு என்னன்னே தெரியல. அப்புறமா அதில் பார்க்கும்போது அதில் இமேஜ் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் பார்த்துட்டு சரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு வச்சாச்சு. பக்கத்துலேயே வந்து அதே மாதிரி ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த பிளாக் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிச்சனுக்கெலாம் நம்ம ஹோம் டெக்கர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இது வைக்கிறப்போ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. இது சோப் போட்டு வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுவும் பார்த்துட்டு அதுக்கு தான் போல அப்படின்ட்டு வச்சிட்டோம். அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த சைட் போகணும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மேட் இருந்துச்சு. அப்புறம் அங்கேயுமே வந்து கிச்சனில் வைக்கிற மாதிரி இந்த கட் பண்ணுவோம்ல, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது வச்சுருந்தாங்க. அப்புறம் அது வுட்டில் இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, வெயிட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான். இதுவுமே வந்துட்டு நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ கலெக்ஷனான்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய ப்ரஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயும் வந்து இந்த வீட்டுக்கு இந்த மாப் போடுறது என்னென்னமோ இருந்துச்சு. அது பேர் எனக்கு சரியாக தெரியல. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரஷ்ஷெல்லாம் வந்து கார் க்ளீன் பண்ணுறதான்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. அவங்களும் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா சாஃப்டாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு. பாத்ரூம் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு. அங்கே மாட்டி வச்சுருக்கிறது பார்த்தாம இங்கே வேறு தனியாக வச்சுருந்தாங்க. இது ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கும் சேர்ந்து இருந்துச்சு. கூட்டுறது, துடைக்கிறது, பெருக்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பீரோவில் மாட்டி வைப்போம், துணி மாட்டி வைக்கிறதுக்கு நிறைய வச்சுருந்தாங்க. இதுலேயுமே நிறையா வெரைட்டி இருந்துச்சு. இதில் பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு, அப்புறம் சில்வர்லேயும் இருந்துச்சு. சில்வரில் இருந்தது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு பிளாஸ்டிக் கூட கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் அந்த சில்வரை விட அந்த மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு கிச்சனில் வைக்கிற ஐட்டம்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் தான் இந்த கரண்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த தவா எல்லாமே செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி வர்த்துன்னு சொல்லலாம். தவா எல்லாம் குட்டி
குட்டியாக ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாம் இந்த பவுலு அப்புறம் பிளேட்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாமே வந்துட்டு கிச்சனில் வைக்கிற ஐட்டம் தான். இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டவலு, இந்த டிஷ்யூ, அப்புறம் இந்த காய் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த கரண்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த செட்டே வந்து 6 செட்டும் என்னமோ இருந்துச்சு. அது மொத்தமாகவே வந்துட்டு 99 தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாமே வந்துட்டு கிச்சன் ஐட்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் பேகு, இந்த சைடு சிசரு, அப்புறம் கத்தி, அப்புறம் இந்த சாப்ஸ்டிக்லாம் இருந்துச்சு. இந்த சைனீஸில் யூஸ் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கீழே ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். சரி மேலே போய் வீடியோ எடுக்கலான்றதுக்குள்ளே வந்து கடை க்ளோஸ் பண்ணுற டைமிங் ஆயிடுச்சு. அவங்க சாப்பிட போகணுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 o'clock தான் கடை ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் மேலே வந்து இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. மேக்கப்புக்கு ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. ஐஷேடோ, லிக்விட் லிப்ஸ்டிக்கு, காம்பேக்ட் பவுடரு, அப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சரி நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே முடிச்சுட்டு அப்புறம் மேலே போய்க்கலான்றதுக்குள்ளே இந்த மாதிரி கடை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். அப்புறம் அங்கே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்தோம். ஊட்டியில் அந்த கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சில்னஸ்ஸு, அது இல்லாமல் மழை வேறு, சரியான மழை நாங்கள் போகிறப்போ. அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து மார்க்கெட் போனோம். மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனோம். அதுக்கப்புறம் நவாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டோன்னா அவர் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. இங்கே நவாப்பழம் 50 தான் இருக்குது. ஆனால் அந்த சைட்லாம் வந்து 80க்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு vlog பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் நம்ம ஒரு ரெசிபி போடலாம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு போயாச்சு. சரி சிக்கன் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணுறதுக்குள்ளே மழை வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் எங்களால் வந்து டீயும் குடிக்க முடியல, எங்கேயும் வெளியும் சுற்ற முடியல. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளோட vlog வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நாங்கள் vlog பண்ணி போடுறோம். திரும்பி இன்னொரு நாள் நம்ம வந்து 99 போய் மேலே இருக்க அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டுமே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், பாய்.